ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா 1 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாஸ்தா 200 கிராம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டிடலாம். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா ஏன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நான் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன்னா வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வெஜிடபிள்ஸை இன்னைக்கு வேக வச்சே சேர்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடையில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 100 ml பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிளை இப்போ சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா கூட 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் சில்லி ஃப்ளாக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கொடுக்குறதுனால சேர்க்கல. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.